கிவ் அப் பண்ணிடலான்னு தோணியிருக்கா இப்போ அது இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு? நான் படித்தது ஃபுல்லாக டயர் 2 சிட்டிஸ் தான். என்ன மோட்டிவேஷன்? நம்ம ஒரு 3 இயர் 4 இயர் வேறு எந்த இன்கம்மே இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம ஸ்டடின்னு ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த சீட்டு தான் வேணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் என்ன? 1% தான். அப்போ 100ல் ஒருத்தனுக்கு தான் அந்த வேலை. பட் ஒய் பாண்டிச்சேரியில் போய் நீங்கள் சீட் எடுக்கணும்? அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச ஊர். இல்லை பிடிச்ச ஊரா இல்லை அங்கன்னா நம்ம சீட்டை ஈஸியாக எடுத்துடலாமா? அங்கே காம்படிஷன் கம்மியாக இருக்கா என்ன? சிஸ்டமை தப்பு சொல்லணும்னா அது வந்து பர்சனல் ரிக்ரெட்டை விட கேவலமானது. ப்ரிலிம்ஸ் வெறும் 25% தான். ஹலோ கைஸ். ஹாய் ப்ரோ. வாட்ஸ் யுவர் நேம்? கிஷோர். சர்வேஷ். குரு. குரு நம்ம முன்னாடி மீட் பண்ணியிருக்கோம்ல? ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ப்ரோ. ஓகே. இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போகுது. நல்லா தான் போகுது. நல்லா போகுது. நல்லா குட். ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்க, ஒர்க்கில் இருந்தீங்க. ஆமாம் ப்ரோ, ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போது ரீசெண்ட்லி இன்னொரு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் சேம் பேங்க்லேயே. சேம் பேங்க். ஆ ஓ, அந்த ஜாப்ல இருந்துட்டு அகைன் கிளியர் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் ப்ரோ? நானும் இப்போ தான் ப்ரோ கிளியர் பண்ணியிருக்கேன். IBPS கிளர்க்குன்னு சொல்லிட்டு பேங்கிங் எக்ஸாமு. ஸோ நான் ஒரு 4 இயர்ஸாக படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. இப்போ தான் செலக்ட் ஆகிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங். சூப்பர் ப்ரோ. நான் ஆப்டிடியூட் ட்ரெயினராக இருக்கேன் ப்ரோ. காலேஜில் பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஆப்டிடியூட் ட்ரெயினராக இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது? ஈஸியாக தான் இருந்ததா? ஈஸி ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் தமிழ் பேக்ரவுண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ். மேபி இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஓகே. நீங்கள் ஸ்கூல் டாப்பரா இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா? டாப்பர்லாம் கிடையாது ப்ரோ. ஆக்சுவலாக பேக் பெஞ்சரு. ஓகே. நான் ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். ஓகே. அவ்வளோதான். குரு நீங்கள் ஸ்கூல் டாப்பர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்? ரொம்ப பிலோ ஆவரேஜ் ப்ரோ. உண்மையாக சொல்லலாம் அரியரும் வச்சுருந்தேன் காலேஜில். பட் காலேஜும் இதுவும் அப்படியே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில்? இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். நிறைய நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் பேங்க் போகணும் அப்படின்னு. அதுதான் எக்கச்சக்கமாக நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு. இன்ஜினியரிங் படித்ததுனால பேங்கிங் எழுதக்கூடாதுன்னு அப்படிலாம் இல்லை. அதுலேயே நோட்டிஃபிகேஷனில் எனி டிகிரினா போட்டிருக்காங்க. ஸோ என்ன டிகிரியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் பேங்கிங்க்கு. ஸோ நீங்கள் 2 பேருமே IPPS கிளியர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இப்போ கிளியர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 2 டைம் கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ஆஸ்பிரண்ட் கிளியர் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு 4 செக்ஷன் இருக்கும் ஓகேங்களா. இப்போ குவான்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, அப்புறம் கரண்ட் அஃபேர். இப்போ கரண்ட் அஃபேர் வந்து பசங்க படித்து தான் எழுதணும். அது கூட நம்ம டெய்லி வரதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே படிச்சிடலாம். பட் ஆனால் இவருக்கு வந்து தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் வந்ததுனால இங்கிலீஷில் வந்து நீங்கள் கலோக்கியலாக இங்கிலீஷ் பேசலாம். கிராமட்டிக்கலாக இங்கிலீஷ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கிராமட்டிக்கல் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் குவைட் டஃபராக இருக்கும். இப்போ ஒரு குவான்ஸ் ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லப்போனால் இவர் கிளியர் பண்ண ஸ்டேட்டில் இவர் தான் டாப்பர். ஓகேங்களா. பட் ஆனால் ஸ்டில் இவர் இங்கிலீஷில் வந்து இந்த தடவை நல்ல மார்க். லாஸ்ட் டைம் வந்து இவருக்கு ரொம்ப கம்மியான, இப்போ ஒரு லாஸ்ட்டு 2 இயர்ஸாக என்னாச்சு அப்படின்னா இவருக்கு இங்கிலீஷ்னால் மட்டுமே மார்க் கம்மியாகி போயிடுச்சு. இவர் வந்து சொல்லப்போனால் ரொம்ப பெரிய போஸ்டிங் போக வேண்டியது இங்கிலீஷ்ன்ற ஒரு ஸ்ட்ரகிள்னால நிறைய டைம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பட் ஆனால் மீதி எல்லா செக்ஷன்லேயும் மார்க் எடுத்தாலும் இங்கிலீஷில் மார்க் எடுத்து கொஞ்சம் டஃப். ஒரு வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வரப்போ அதுதான் இஷ்யூவான. ப்ரோ தான் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில்? பாண்டிச்சேரி ப்ரோ. பாண்டிச்சேரியில் கனரா பேங்க். அதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன். அதுவே கிடச்சிருச்சு. எவ்வளோ சீட் வேகன்சி இருந்தது? எவ்வளோ காம்படிஷன்? எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க? ஓவராலாக 26 வேகன்சி. அதில் கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் ஆகும். காம்படிஷனாக ஒரு 5000லேருந்து 6000 எழுதியிருப்பாங்க பாண்டிச்சேரியில். ஸ்டேட் வைஸ் வேகன்சி. ஸோ அங்கே கொஞ்சம் கம்மி தான், வேகன்சி கம்மி. பட் தமிழ்நாட்டில் வேகன்சி அதிகம், காம்படிஷனும் அதிகம். ஸோ என்ட்ரி லெவல் சேலரி என்ன இருக்குது பேங்க் ஜாப்பை பொறுத்தவரையில்? ஆக்சுவலாக கிராஸ் வந்துட்டு ஒரு அரௌண்ட் 48 வரும். இன்னண்ட் ஒரு 43, 44 எதிர்பார்க்கும். லாஸ்ட் டைமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் 40 சொல்லி. அதே சேம் தான் ப்ரோ. அது மேபி இயர்லி இந்த DA ஏறும்போது நமக்கு சேலரி ஏறும். ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து பைபார்ட்டி செட்டில்மெண்ட் வரும். இன்னும் 3 இயர்ஸில் வரும். ஸோ சேலரி ஹைக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஷராக உள்ள பேங்கிங் வரும்போது சேலரி குட். சேலரி இது வந்து வேறு என்ன கவர் ஆகுது கவர்மெண்ட் சைடில்? உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க்கை பொறுத்து. உங்களுக்கு இதே அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி ஆஃபீஸர் கேட்டர்னால் உங்களுக்கு ஹவுசிங் ரெண்ட் வந்துட்டு அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ளஸ் நார்மலாக உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் அலவன்ஸ் வரும், பெட்ரோல் அலவன்ஸ் வரும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி அலவன்ஸஸ் அதிகம் பப்ளிக் செக்டர் பேங்க் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ நீங்கள் 4 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ப்ரிலிம்ஸ் எத்தனை டைம் கிளியர் பண்ணீங்க? ப்ரிலிம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் மிஸ் ஆச்சு. ஓகே. செகண்ட் வருஷத்துலேயும் ப்ரிலிம்ஸ் எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியரு. செகண்ட் வருஷத்துல மெயின்ஸும் கிளியர் ஆகும். லாஸ்ட் இயர் தேர்ட் இயர் வந்துட்டு அரௌண்ட் ஒரு மார்க் 1.5. ஓகே. ஃபைனல் கட் ஆஃப்லாம் அந்த மாதிரி 4 வருஷத்தில் 4 வாட்டி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பீங்க? 4 வாட்டி இல்லை ப்ரோ, நிறைய 40 டைம்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஒரு மினிமம் ஒரு 40 ப்ரிலிம்ஸ் எழுதியிருப்பேன். மெயின்ஸ் அரௌண்ட் ஒரு 20. இதில் எவ்வளோ நேரம் படிப்பீங்க ஸ்டடி ப்ரிப்பரேஷன் டைமில்? ஒரு 6 to 8. 6 to 8 hours. நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 hours படிப்பேன். பட்டு அந்த 6 hours ஃபுல்லாக என் மைண்டு வேறு எங்கேயும் போவாது. ஜஸ்ட்டு அது 6 hours தான் படிப்பேன். அதிகபட்சம் நான் இது வரைக்கும் படித்தேன்னா 6 மணி நேரம் தான். அதுக்குள்ள வருஷம் ப்ரிப்பரேஷன் நான் ஒரு 3.5 இருக்கும் இப்போ. 3.5 years.
ஓகே 3.5 இயர்ஸ், நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எஃபர்ட் கூடவே எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணீங்க அந்த 3.5 இயர்ஸ் 4 இயர்ஸ்? இப்போ ஆனமுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 lakh மினிமம் 1 lakh ஆயிரும். ஏன்னா ஆக்சுவலாக ஊர் வெளியூர், சென்னையில் ஸ்டே பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ மினிமம் 1 lakh ஆகிடும் ப்ரோ. அரௌண்ட் எந்த ஊர் சொன்னீங்க? நேட்டிவ் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. எனக்கு கும்பகோணம். எனக்கு நேட்டிவ் மயிலாடுதுறை. மயிலாடுதுறையிலையோ இல்லை கும்பகோணமையோ டயர் 2 சிட்டியிலேருந்து நம்மளால் பண்ண முடியாதா? அப்படிலாம் கிடையாது பிரதர், இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போது பார்த்தீங்கன்னா நானும் அதே எக்ஸாம்ஸ் தான் எழுதுகிறேன். நானும் கிட்டத்தட்ட 40+ மெயின்ஸ் எழுதியிருப்பேன். பட் ஆனால் எனக்கு இன்னுமே கிளியர் ஆகலை. எனக்கு ஏன் என்ன இஷ்யூ அப்படின்னா, நான் ஃபுல் டைமாக வேறு ஒரு ஜாப் பார்த்துக்கிட்டு இதை படிக்கிறேன். ஸோ எனக்கு அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இவருக்கு இப்போ இது வந்து என்னோட மிஸ்டேக்ஸ்னால இந்த வருஷம் ஆகலை. இப்போலாம் இல்லைனா எனக்கும் ஆயிருக்கும். அதான் பாயிண்ட். இப்போது எங்கள் செட்டில் வந்து எல்லாருக்குமே ஓரளவு கிளியர் ஆச்சு. ஏன் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண டைமுக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஒரே பேஜா? ஆமாம், 3 பேருமே ஒரே பேட்ச். டைம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ப்ரைவேட் பேங்க்ஸ் கிடச்சி, பட் ஆனால் ப்ரைவேட் பேங்க்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸில் தான் போகணுன்ட்டு ஒரு ஐடியா. இவருக்கு போன தடவையே கிளியர் ஆகிடுச்சு. அவர் வேலை பார்த்துக்கிட்டே திருப்பி எழுதுறாரு அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு புரியும்ல என்ன பெட்டர்மெண்ட் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் ஒரே போஸ்டிங்கில் சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு டஃப்பாக இருக்கும், இந்த இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னா. இஷ்யூஸ் இல்லாமையும் கஷ்டமும் இல்லாமையும் இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தவங்க ஒரு போஸ்ட்டுக்கு போகிறாங்கன்னா வேல்யூ இல்லாமல் போக மாட்டாங்கல்ல. அதுதான் வேலிடான பாயிண்ட். கிவ் அப் பண்ணிடலான்னு தோணியிருக்கா இப்போ? அது இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு கண்டிப்பாக தோணும் ப்ரோ. ஆக்சுவலாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது ஒரு வழி பாதை மாதிரி, வந்தால் திரும்பி போக முடியாது. நம்ம எண்டு பாயிண்ட்டை முடிச்சுட்டு தான் போகணும். ஸோ தோணும், கிவ் அப் பண்ண வேண்டாம். பண்ணதில்லை இது வரைக்கும். அதனால தான் என்னால் என்னை பொறுத்த வரையும் இவங்க 2 பேர் சொல்கிற சேலரியோட நான் நிறைய தான் சம்பாதிக்கிறேன் மாதம். பட் ஆனால் நானுமே அதை கிவ் அப் பண்ணாத காரணம் வந்து வேற ஒரு காரணம். இப்போ நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ட்ரெயினராகவும் இருக்கேன், சில காலேஜஸில் வந்து மெயின்லைன் ட்ரெயினராகவும் இருக்கேன். பட் ஆனால் என்ன எனக்கு இஷ்யூனா, நான் ஒரு ஸ்டேபிளான ஜாபில் இருந்தாலும் எனக்கு 12 மந்த்ஸில் ஒரு 8 மந்த்ஸ் தான் ஃபுல்லாக சேலரி வரும். திருப்பி 4 மந்த்ஸோட சேலரியை நான் இந்த 8 மந்த்ஸில் சம்பாதிக்கிறத வச்சு தான் நான் ரெகுலேட் பண்ணணும். ஸோ எனக்கு அந்த இஷ்யூ இருக்குது. ஸோ ஸ்டேபிள் இல்லை. ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு லைஃப் வாழ்கிறது வந்து கொஞ்சம் டஃப். ஸோ அப்புறம் வந்து டெய்லி பேமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்கும். பட் ஆனால் ஒரு ஃபுல் டைமராக இருக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் அது ஒன்று தான். நம்ம அதனால தான் அதை சூஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது பேங்க் ஜாப்பை பொறுத்தவரையில்? எவ்வளோ பீப்புள் அப்ளை பண்ணுறாங்க எவ்ரி இயர் அப்ளிகேஷன்? ஆக்சுவலாக ஆஃபீஸர் கேடர் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். ஓகே. அரௌண்ட் ஒரு 8 to 10 lakh பீப்புள் அப்ளை பண்ணுவாங்க. 10 lakh அப்ளை பண்ணுறாங்க. அதில் செலக்ட் ஆகுறதுனா வேகன்சி டிபெண்ட்ஸ் ஆன் இயர்ஸ். 1% தான். ஓகே. 1% தான் வரும். 1%னா உங்களுக்கு 8,000 வேகன்சிஸ் தான் வரும். இப்போது நீங்கள் இவர் சொல்கிறதுக்கே 23 வேகன்சிஸ் தானே நமக்கு. பட் ஆனால் அப்ளை பண்ணதே 2,500. அப்போ 2,500க்கு 23 1% தான். அப்போ 100ல் ஒருத்தனுக்கு தான் அந்த வேலை. அந்த ஒருத்தனும் நல்ல பர்ஃபெக்டான கேண்டிடேட். உங்களுக்கு என்ன அப்படி இருக்குன்னா, இப்போ இவர் சொன்னார் இல்லை இவ்வளோ மெயின்ஸ் எழுதியிருக்கேன் எனக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா, இவருக்கு வந்து எல்லா இடத்துலையுமே கிளியர் ஆகிடும். அந்த லாஸ்ட்டில் இப்போது ஃபெயிலியர் வந்து எவ்வளோ ஒஸ்ட்டான ஃபெயிலியர் இவருக்கு இருந்திருக்குன்றது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இவரை பற்றி புரியும். 3/4 மார்க்கில் ஃபெயில் ஆகிருக்காரு சார். வெறும் 0.75. ஒரு 0.75 மார்க்கு என்ன பண்ணிவிடும் லைஃப் அப்படி? ப்ரிலிம்ஸ்லையா? மெயின்ஸில் ஃபைனல் கட் ஆஃபில். ஓகே. இப்போ இந்த தடவை கிளர்க் தான் இருக்கார். ஆனால் போன தடவை அந்த 0.75 இருந்தால் இன்னும் ஒரு 90,000 சம்பளம் வாங்கியிருப்பார். ஓகே. அந்த நேரம் எப்படி இருந்தது? அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதை விட்டுட்டு தானே இந்த வருஷம் கிளியர் பண்ணியிருக்காரு. இப்போ நான் அதை நினச்சிட்டா கிவ் அப் பண்ணிட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் முடியுன்றதுக்காக திரும்ப படித்தேன், அவ்வளோதான். என்ன மோட்டிவேஷன்? நம்ம ஒரு 3 year 4 year வேறு எந்த இன்கம்மே இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம ஸ்டடின்னு ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த சீட்டு தான் வேணும்னு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் என்ன? மெயினாக வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி ப்ரோ. இப்போ நம்ம மற்ற ஜாப் இப்போ ஃப்ரீலான்ஸராக கிளாஸ் எடுக்க போகிறோம், ப்ரைவேட் ஜாப் போகிறோம் அப்படின்னா உங்களை என்றைக்கு வேலையை விட்டு தூக்குவான்னு கேரண்டியாக சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் செக்யூரிட்டி, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ மெயினாக அதுதான். என்ன டிகிரி மூலமாக ஜாப் எடுத்தீங்க? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, சீட் எடுத்துட்டீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக ரிசல்ட் வந்தப்போ நான் வந்துட்டு ஃபோனில் சொல்லலை, வீட்டில் போயிட்டு அப்பாட்ட சொல்லணும். நான் ஒரு சவால் மாதிரி விட்டுட்டு வந்தேன், கிளியர் பண்ணிட்டு தான் ஊருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு 7-8 மாதம் கழிச்சு தான் போனேன். எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தானே இவ்வளோ வருஷம் எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கோம். நல்லாயிருக்கும். என்ன கோச்சிங் கொடுத்தீங்க? கோச்சிங் செல்ஃப் ஸ்டடி அப்படிலாம் எதுவும் ப்ரைவேட் கோச்சிங் எடுத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம். இங்கே எப்படின்னா ஒரு 45 டேஸ்லேருந்து 60 days பேசிக்ஸ் கிளாஸஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டடி ஹால்ஸு, லேப்ஸு, லைப்ரரி ஃபெசிலிட்டிலாம் உண்டு. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்சுக்கு 50 பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 5-6 பர்சன்ஸ் தான் ரெகுலராக வந்து படிப்பாங்க, ரிமைனிங் போயிடுவாங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி தான் ப்ரோ. பேசிக்ஸ் கிளாஸ் முடிஞ்ச பிறகு செல்ஃபாக படிக்கிறதா உங்கள் கையில் தான் இருக்குது. கோச்சிங் நேம் சொல்லலாமா? சொல்லலாம். வெரண்டா ரேஸ், சென்னை. நிறைய கேள்விப்பட்டேன், நிறைய ஹஸ்பண்ட் அங்கே தான் படிப்பாங்க நினைக்கிறேன். நீங்கள்? நான் அங்கே தான் படித்தேன். நீங்களும் அங்கே தான் 3 படிச்சீங்க. பேருமே. இப்போ டியூஷன் எடுக்கிறது டியூஷராக காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு தான் மெயினாக எடுக்கிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எடுக்கிற பிளேஸ்மெண்ட்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு கிராக் பண்ணுறதுக்கு ஆப்டிடியூட் மட்டும் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்காக நான் எடுக்கிறேன் ஆப்டிடியூட். அப்புறம் வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிறேன். அதுதான் மெயின் டைமாக எடுக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன கோச்சிங் கொடுத்தீங்க? நான் வந்துட்டு நீங்கள் அப்போது கேட்டிங்களா இந்த டயர் 1 சிட்டிஸில் டயர் 2 சிட்டிஸ்லேருந்து போக முடியாதான்னு. ஆக்சுவலி நான் படித்தது ஃபுல்லாக டயர் 2 சிட்டிஸ் தான். ஓகே, எந்த சிட்டி? மயிலாடுதுறை. மயிலாடுதுறை. அங்கேருந்தே நான் எங்கள் சிஸ்டரும் சரி, என் பிரதர் இன்லா சரி, என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் ஒரே சேர்த்தராக படித்தோம். ஓகே, நாங்கள் எங்கள் பேச்சில் இருக்கிற எல்லாருமே அங்கே கிளியர் பண்ணிட்டோம். இவங்க எப்படின்னா இவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட், ஸோ இவன் என்னோட ஃப்ரெண்டுனால இவன் மூலமாக இவன் ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்டு, ஸோ அப்படியே நாங்கள் ஒன்றா இப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டோம். சிட்டி டிஸ்ட்ராக்ஷன் தானே இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கு இல்லையா? சிட்டி டிஸ்ட்ராக்ஷனா இல்லை கிராமம் டிஸ்ட்ராக்ஷனா? அப்படி எதுவும் இல்லை ப்ரோ. இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னா டயர் 1 சிட்டிஸ் ஈக்குவல் டயர் 2 சிட்டிஸ்லேயும் கோச்சிங் இருக்குது. பட் எல்லா ஊர்லேயும் இருக்குமான்னு தெரியல. அந்த குவாலிட்டி இருக்காது, அவ்வளோதான். அந்த எக்ஸ்போஷர் மட்டும்தான் இங்கே இஷ்யூவே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போது நாங்கள் படித்த இன்ஸ்டியூட்டே எல்லா ஊர்லேயுமே வச்சுருக்காங்க. பட் அங்கே போய் அவங்க என்ன படிப்பாங்க, என்ன இருக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பர்சனலாக சில இஷ்யூஸ் இருக்கும், இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நீங்கள் வெரண்டா ரேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? நான் வந்து சரி, நீங்கள் என்ன கோச்சிங் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது கம்ப்ளீட்டாக, இதில் நம்ம எதையுமே ப்ரொமோட் பண்ணலை. நீங்கள் என்ன கோச்சிங் இன்ஸ்டியூஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இல்லை செல்ஃப் ஸ்டடி பெட்டரா இல்லை கைடன்ஸ் மட்டும் கிடைச்சாலே செக்யூர் பண்ண முடியுமா? நான் வந்து இவன் படித்தது கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக தரும். ஏன்னா இவனுக்கு ஃபாலோ அப்ஸ் அதிகம். அவர் வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி பில்ட் பண்ணி அந்த கம்யூனிட்டியில் வந்து 75% மேலே பாஸ் ரேஷியோ கொடுக்குறாங்க இந்த சார். ஸோ இவங்களுமே நிறையா தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு மாஸ் கம்யூனிட்டியை நம்மள படிக்கிறதும் ஒரு சின்ன கம்யூனிட்டியில் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பர்சனல் ஸ்டடி தான் இங்கே பாயிண்ட்டு. ப்ரிலிம்ஸ் ஹெல்ப் பண்ணுறது வரையும் தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். நீங்கள் சொல்லப்போனால் தமிழில் நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, நிறைய கம்ஃபர்டபுளாக கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்போது நிறைய பேரோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய இது தரும். பட் ஆனால் உங்களுக்கு சொல்லப்போனால் ஒரு சர்டைன் பாயிண்ட்டோட நின்றுடும். நம்ம ஏதோ ஒரு பாயிண்டில் நின்றுட்டோம், என்னடா இதுக்கப்புறம் ஆகலை. உங்களுக்கு சொல்லப்போனால் ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கே நிறைய பேருக்கு வந்து 3 years 4 years ஆகும். ஸோ நம்ம இதை நீங்கள் எனக்கு ஒரு லெவல் மாதிரி கொடுங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது 8 lakh 10 lakh அப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களே, இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ஒரு எந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம கிளியர் பண்ண மாதிரி அர்த்தம்? ஸோ இப்போ நான் வந்து ஒரு அரக்கணர் பாதி ஸ்டேஜ் தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? 25% ப்ரிலிம்ஸ் வெறும் 25% தான். மெயின்ஸ் தான் மெயின்ஸ். ஓகே, இப்போ இன்டர்வியூ பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25% ப்ரிலிம்ஸ் கூட வராது. ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் சொல்லப்போனால் அது வந்து ஒரு எக்ஸாம் ஃபார் மெயின்ஸ், அவ்வளோதான். அது யூஸ்மே கிடையாது, குவாலிஃபைங் நேச்சர் மட்டும்தான். இப்போ நீங்கள் மெயின்ஸ் முழுக்க மெயின்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டரு. இப்போ கிளர்க்கை பொறுத்தவரைக்கும் மெயின்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டரு. இன்டர்வியூ போகிறீங்கன்னா உங்களுக்கு 80% ஆஃப் மார்க் வந்து மெயின்ஸோட தான் இருக்கும். மீதி 20% ஆஃப் மார்க் தான் இன்டர்வியூவில் இருக்கும். ப்ரிலிம்ஸ் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லையா கிளியர் பண்ணுறது? கஷ்டம்லாம் இல்லை ப்ரோ. ஃபிலிம்ஸு கிராக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 8 monthலேருந்து 10 month ப்ராப்பராக படித்தோம். ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ் இருந்தால் ஆமாம், ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக படித்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 8 to 10 monthsல கிராக் பண்ணலாம். ப்ரிலிம்ஸு 10 month அவர் சொல்கிறது வந்து எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணுற மாதிரி. இந்த ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது அப்படின்றது சில பேருக்கு ஃப்ளூக்கில் கூட ஆகும், டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு 4 monthsலேயே சில பேருக்கு ஆகும், சில பேருக்கு நல்ல, ஏன்னா இங்கிலீஷ் நல்ல இதுவாக இருந்தாங்கன்னா குவான்ஸ் ரீசனிங்கில் மார்க் எடுக்காமல் இதில் மார்க் எடுத்துருவாங்க. ஸோ மெயின்ஸை கிளியர் பண்ணுறது தான் இங்கே வேலிடே. ஸோ யாருக்காவது இது ரிலேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். குரு, உங்களுக்கு மோஸ்ட்டாக ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணது எந்த கோச்சிங்? எனக்கு நான் ஒரே ஒரு கோச்சிங்கில் தான் படித்தேன். நான் எங்கள் ஊரில் அந்த சார் தான் படித்தேன். எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன்? நான் ஆஃப்லைனும் போனேன், சார்கிட்ட அவர்கிட்ட ஆன்லைனும் இருக்கும். நேம் சொல்லுங்கள், அவருக்கு கிரெடிட் கொடுக்கலாம். A2Z கோச்சிங் சென்டர். A2Z கோச்சிங் சென்டர், மயிலாடுதுறை. அவர் பேர் வினோத். அவர் எனக்கு ஏன் அந்த சாரை ரொம்ப பிடிக்குன்னா, நான் என்னென்ன செக்ஷனில் வீக்கி எது இல்லைன்னு அவருக்கு இண்டிவிஜுவலாக தெரியும். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரை பற்றியும் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கும். முதல்ல அந்த கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பெக்டில் அந்த பேங்கிங் பார்க்கும்போது உங்களோட உலகம் ஒரு தனி உலகம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். எல்லாருக்குமே அப்படி தான், ஒவ்வொரு இதுவுமே. ஆமாம், கம்ப்ளீட் தனி உலகம் தானே, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, நான் ஜென்ரலாக இங்கே இன்டர்வியூ பண்ணுறதுக்கும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆகுது. உங்க கூட என்னால்
ஆமாம் ஆமாம் ஈஸியாக. வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இதை பேங்கிங் ஆஸ்பிரண்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டாங்கன்னா பேங்கிங் ஆஸ்பிரண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை உங்களோட எங்கர் செல்ஃபு ஒரு 4 இயர் முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, 2 இயர் முன்னாடி இருந்த உங்களோட செல்ஃபுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ் ஆர் டிப்ஸ் என்ன சொல்லுவீங்க? ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிக்கிற வரை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். இதுதான் என்னுடைய பாயிண்ட். என்னை பொறுத்த வரையும் அவருக்கு அந்த நாள் வந்துருச்சு, எனக்கு எப்போ வரும்ன்றதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் அந்த நாள் வந்துடுச்சுன்னா எல்லா லைஃப்பும் மாறின மாதிரி மாறிடும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக சொல்லணுன்னா, இப்போ நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நானும் இங்கிலீஷ் ஆவரேஜராக படித்தேன். ஸோ ஆப்டிட் ரீசனிங்கில் மட்டும் மார்க் எடுக்கலாம், இங்கிலீஷ் வந்துட்டு பிலோ ஆவரேஜாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சி ட்ரை பண்ணேன். அது ஃபிலிம்ஸில் கை கொடுத்துரு. பட் மெயின்ஸில் அட்லீஸ்ட் நான் ஆவரேஜாக வச்சு மார்க் எடுக்கணும், நான் பிலோ ஆவரேஜாக இங்கிலீஷு. ஸோ வெறும் 2 செக்ஷன் டாப்பாக இருக்கணும், அதுலேயே இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஆவரேஜ் இருக்கணும், அதுக்கு மேலே அபவ் ஆவரேஜ் வந்துட்டு நீங்கள் எத்தனை செக்ஷனில் வேணாலும் இருக்கலாம். பட் என்ன செக்ஷனானாலும் நான் ஆவரேஜ் மார்க் தாண்டிடுவேன் சொல்லிடணும். எனக்கு அதனால தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. எனக்கு வந்துட்டு ஓப்பன் கேட்டகிரியில் தான் நான் போனேன். ஸோ ஓப்பன் கேட்டகிரிக்கு கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும், செக்ஷனல் கட் ஆஃப்ராக பேங்கிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் நான் நிறைய ஃபெயில் ஆனேன். செக்ஷனலில் ஓவரால் கட் ஆஃப் பாஸ் ஆகிட்டு செக்ஷனலில் ஃபெயில் ஆவேன். ஸோ எங்களால் ஜென்ரல் கேட்டகிரி பீப்புள்ஸ்க்கு செக்ஷனல் கட் ஆஃபு நிறைய பேருக்கு அடிவிலும், வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து என்னோட கனெக்ட் ஆகும். நம்ம தமிழ்நாடு எல்லாருமே தமிழ்நாடு, பட் ஒய் பாண்டிச்சேரியில் போய் நீங்கள் சீட் எடுக்கணும்? அது என்ன கிரிட்டீரியா? பாண்டிச்சேரி ஊர் பிடிச்ச ஊர், எல்லாருக்கும் பிடிச்ச ஊர். இல்லை பிடிச்ச ஊரா இல்லை அங்கன்னா நம்ம சீட்டை ஈஸியாக எடுத்துடலாமா? அங்கே காம்படிஷன் கம்மியாக இருக்கா என்ன? இல்லை அங்கேயும் காம்படிஷன்ஸ் இருக்கும், அங்கேயும் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து பாண்டிச்சேரி ஆக்சுவலி என் நேட்டிவ்லேருந்து பக்கம் தான், காரைக்கால் பாண்டிச்சேரிலாம். ஸோ அதனால் பாண்டிச்சேரி போனால் எனக்கு பெட்டர்னு தோணுச்சு. அதில் நான் ஒர்க் பண்ணுறது இப்போ பாண்டிச்சேரி, எனக்கு ஊர் பிடிச்சிருச்சு. இப்போ பாண்டிச்சேரி யூடிலேயே செட்டில் ஆகிடலாம்னு ஒரு ஆசை எனக்கு. சரி, பாண்டிச்சேரி இல்லாமல் அதே மார்க்கு நீங்கள் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடச்சிருக்குமா சீட்? தமிழ்நாட்டிலையும் கிடச்சிருக்கும். உங்களுக்கு ப்ரோ நீங்கள் பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடுன்னு 10 கேட்டகரியில் வந்தால் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். தமிழ்நாட்டிலையும் மார்க் நான் அதிகம் தான். ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியாகவே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீ ரிக்ரெட் ஏதாவது ரிக்ரெட் இருக்கா? நானே ரிக்ரெட் தான். என்ன ரிக்ரெட் சொல்லுங்கள் ப்ரோ. அது பர்சனல் ரிக்ரெட்ஸ் தான். நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, லக்குன்றது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கணுன்றது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது 3 பேரும் ஒரே மாதிரி தான் படிக்கிறோம், 3 பேரும் ஒரே மாதிரி தான் மார்க் எடுக்கிறோம். அன்னைக்கு எனக்கு அந்த நாள் கை கொடுக்கல, அவ்வளோதான். அது நினச்சி நான் எவ்வளோ நாள் வருத்தப்படுவேன்றது எனக்கு தெரியாது. லக்கும் ஒர்க் ஆகணுமா? லக்கு கண்டிப்பாக. நான் சொல்கிறேன்னே, ஒரு 0.75 ஒருத்தனோட சேலரியை மாற்றுது, ஒருத்தனோட லைஃப்பை மாற்றுது, எல்லாமே அப்படி தான். சரி, இதில் சில கிரிட்டீரியாவும் இருக்குது, கம்யூனிட்டி வாரியாகவும் இது எல்லாமே இருக்குது. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் உங்களுக்கு க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து போய் தப்பு சொல்லக்கூடாது. சிஸ்டமை தப்பு சொன்னோம்னா அது வந்து பர்சனல் ரிக்ரெட்டை விட கேவலமானது. என்னை பொறுத்தவரை சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம அந்த சிஸ்டம்க்கு அடாப்ட் ஆகி தான் பண்ணணும். இப்போ எப்படி இந்தியாவில் அடாப்ட் ஆகிருக்கும் எனக்கு தெரியல பெருசாக இதை பற்றி. நீங்கள் தான் 4 இயர்ஸ் இதில் டைம் கொடுத்துருப்பீங்க, மோர் தென் ஒரு 30,000 டைம் இதில் கொடுத்துருப்பீங்க. இன்றைக்கி ஹவர்ஸ் இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. 10 இயர்ஸ் கழிச்சு 7 இயர்ஸ் கழிச்சு கிளியர் பண்ணவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஏன்னா சிஸ்டம் கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது ஒன் திங் இதை சேஞ்ச் பண்ணால் ஆஸ்பிரண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் சம்திங்? நீங்கள் நிறைய டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்க, நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. எல்லாராலையும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இல்லை எது இருக்கான்னு கேட்க எனக்கு தெரியல பர்சனலாக. எதுவும் இல்லை அப்படி. எவ்ரிதிங் எல்லாமே கிளியராக இருக்குது இந்த கவர்மெண்ட் சைடு. நல்லா போகுது. இந்த மீமில் பார்க்குற மாதிரி இவ்வளோ பேர் ஓடுறாங்க, இவ்வளோ பேர் தான் இது கிடைக்குது, இது ஒரு ட்ராப் இந்த மாதிரி அப்படி எதுவுமே இல்லை. அது இல்லை, அதுதானே கரெக்டு. ட்ராப் இல்லை, இவ்வளோ பேர் ஓடுறாங்க, இவ்வளோ பேருக்கு மட்டும்தான் கிடைக்குதுன்றது தானே கரெக்டு. இப்போ எல்லாரும் ஓடி எல்லாருக்குமே கிடைச்சிருச்சுன்னா அது ரேஸே கிடையாதுல்ல. ஸோ ஹெல்தி காம்படிஷன் தான். ஆமாம், கரெக்டான காம்படிஷன் தான். இப்போது பர்சனலாக நம்ம ஒரு இடத்துல வீக்காக இருக்கோம், பர்சனலாக ஒரு இடத்துல தப்பாக இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. இப்போது நீட்டுமே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். நீட்டை வந்து நிறைய பேர் கிராக் பண்ண முடியல, நிறைய பேர் கிராக் பண்ண முடியுதுன்னா நிறைய சின்ன டவுனில் உள்ளவங்களும் பெரிய போஸ்டிங் படிக்கிறாங்கன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அதுதான். கரெக்ட். ஃபில்டர் பண்ணால் தான் இந்த சீட்டை பண்ண முடியும். நீட்டே நீ கிளியர் பண்ணால் MBBS பண்ணிக்கிட மாட்டா அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஃபில்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறீங்களா? ஆமாம், டெஃபினட்டாக. இப்போது உங்களுக்கு சேல்ரி வந்து பெரிய அட்வான்டேஜ் இல்லை. இப்போது நீங்கள் இதே டைம் நாங்கள் ஐடியில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் சாலிடாக ஒரு 80+ வாங்கியிருக்கலாம். கரெக்டாக செக்யூரிட்டி கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கண்ணார எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் ஒரு பீப்புளில் இருக்காங்க அப்படின்னா அந்த 15 மெம்பர்ஸில் ஒரு 12 மெம்பர்ஸ் கிட்ட ஐடியில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறதில் இப்போ 6 to 7 தான் ஒர்க் பண்ணுறாங்க. மீதி 6 people ஐடியை விட்டுட்டு தான் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சர்டைன் பாயிண்டில் எல்லாரையும் நம்ம பற்றி குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு சர்டைன் பாயிண்டில் வந்து சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. நான் திருப்பி வந்து நான் அவங்க கூட படிக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட் வந்து அது கொஞ்சம் டஃப். ஸ்டேபிளான ஜாப் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கவர்மெண்ட் ஜாப் ஃபோக்கஸ் பண்ணுறதா இல்லை எனி பர்சனலாக இதான் என்னோடய டார்கெட், இதான் என்னோடய கோல் இந்த மாதிரி? எனக்கு ஏதாச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு இல்லை பப்ளிக் செக்டர் லைன் போகணுன்னு ஒரு ஆசை காலேஜ் படிக்கும்போது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஆப்டிடியூட் நல்லா வர்றதுனால ஆப்டிடியூட் பேசிஸாக என்ன ஜாப் வந்துட்டு இந்த ரெக்யூர்மெண்ட் எக்ஸாம் ஈஸியாக இருக்குன்னு பார்த்தேன்.
பேங்க்கில் ஆப்டிடியூட் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பேங்க் சூஸ் பண்ணேன். அப்படியே எனக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு அப்படியே பேங்க்கை நான் ஹேட் பண்ணுற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குது? எனக்கு குட். பேங்க் வருஷம்னா 9 to 5 தானா? அது தட் டிபெண்ட்ஸ் ஆன் பிரான்ச். 10 மணிக்கு பிரான்ச் ஸ்டார்ட் ஆகும். அது பிரான்ச்சை பொறுத்து இருக்கும். ப்ளஸ் அன்றைக்கி டேட்டை பொறுத்து இருக்கும். மண்டேனா பீக்கு அந்த மாதிரி இருக்கும். ரெகுலராக சொல்ல முடியாது. பட் இண்டிவிஜுவலாக எனக்கு வந்துட்டு நல்லா வர போகுது. நான் என்னென்ன பிளான் பண்ணுறேனோ என் ஷெட்யூல் படி தான் போகுது டெய்லியும். ஏன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் குட் எனக்கு. ஆனால் இதை காமனாக நான் சொல்ல மாட்டேன். சில பேருக்கு மேபி எங்கேயாச்சும் தூரமான அதர் ஸ்டேட் ஊர் போஸ்டிங் இருந்து அவங்க பேங்க்கு ஹெவியாக எக்டிக்காக ஒர்க்கு இருக்கலாம். எய்தர் அது பப்ளிக் செக்டாரோ ப்ரைவேட் செக்டாரோ. அதனால் இண்டிவிஜுவலை பொறுத்து அவங்க எடுத்துக்கிற மைண்ட் செட்டை பொறுத்தாரு. எனக்கு என்னென்னா நான் கஷ்டப்பட்டு 4 வருஷம் படித்தவரைக்கும் இந்த வேலை எனக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக தெரியல. இதை விட அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. படிக்கிறது கிளியர் பண்ணுறது தான் கஷ்டம். ஜாப் போய்ட்டா ஃப்ரீ தான். ஏன்னா இதை விட கஷ்டப்பட்டு நான் படித்தேன். ஸோ கஷ்டப்பட்டு படிக்கிறத விட கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத விட கஷ்டப்பட்டு படிக்கலாம். ஸோ கஷ்டப்பட்டு படித்ததுக்கப்புறம் லைஃப் அதுக்கப்புறம் ஸ்மூத் ஆகிடுது வேலைக்கு போனதுக்கப்புறம். எஸ், ஆமாம், கண்டிப்பாக மாறும் ப்ரோ. நான் தெரில ஓகே. ஸ்மூத் ஆகிடுது மீன் நான் என்ன கேட்குறேன்னா, மென்டலி நீங்கள் எஃபர்ட் போட்டிருப்பீங்களே, அட்டை படிச்சிருப்பீங்க கரெக்டாக. அந்த எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் உங்கள் வேலை வந்து சுலபமாக ஆயிருதா? நீங்கள் அவ்வளோ நாலேஜை கெயின் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலை உங்களுக்கு சிம்பிளாக ஆயிருதான்னு கேட்குறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு ஆஸ்பிரண்ட்டாக கூட படிக்கும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சோம்பேறியாக இருந்தாலுமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பர்சனாக ஆயிடுவீங்க. ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி வெறும் ஸ்மார்ட் ஒர்க் வச்சு நான் டெய்லியும் 1/2 hour தான் படிப்பேன் 6 மாதத்தில் கிளியர் பண்ணவொன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. கன்ஃபார்ம் 6 hours 8 hours மாதிரி படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் கிளியர் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுற மைண்ட் செட் வந்துடும். அதனால பேங்க் வரும்போது உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். அங்கே என்ன நம்ம பிரெயினில் ஒர்க் பண்ணி படிக்கிறோம், இங்கே வந்து நம்ம செயல்பாடு பண்ணுறோம் ஹார்ட் ஒர்க்கு, அவ்வளோதான். ஸோ ஹார்ட் ஒர்க்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். ஆக்சுவலி எக்ஸாம் வச்சு இருக்கிறதுல இது ஒரு ப்ளஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணி வர்றவன்னா இங்கே வர்றதுனால அவனுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஒர்க்கு. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, நீங்கள் ஜாப்பில் இருக்கீங்க, ஸோ அந்த வேலையை பண்ண முடியாதா? இல்லை அதுக்கு மேலே இருக்கான்னு கேட்குறேன். அந்த வேலை அவ்வளோ ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ டஃப்பான வேலையாக இருக்கா? அடுத்த சைடில் படிக்கலாமா அந்த மாதிரி கேட்குறீங்களா? கேட்கல. ஸோ ஹார்ட் ஒர்க் 4 years எஃபர்ட், இந்த விஷயம் நம்ம ஆப்டிடியூட் கிளியர் பண்ணுறோம், லாங்குவேஜ் கிளியர் பண்ணுறோம், ஒர்த்தா? சிம்பிள் கொஷினாக கேட்டால் ஒர்த்தான். ஸோ இவ்வளோ எஃபர்ட்டுக்கு ஏற்ற வேலையாக தான் இந்த வேலை இருக்கா? இல்லை இவ்வளோ எஃபர்ட்டுக்கு இந்த வேலைலாம் ஒர்த்து இல்லை, எனக்கு ஆவரேஜ் கூட பண்ண முடியும்? எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான். நான் ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கு. இது எனக்கு வெளியவும் எனக்கு நல்ல பேர் இருக்குது. ஓரளவு ரொம்ப பேர் இல்லை. பட் ஸ்கூல் காலேஜ்லாம் நான் ரொம்ப சுமாராக படிப்பேன். ரொம்ப சுமார்னா ரொம்ப சுமார் தான். மார்க்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இன்செக்யூரிட்டியே மார்க் ஷீட் தான். வெளியெல்லாம் நான் காமிக்கவே மாட்டேன் மார்க் ஷீட்டை. பட் இப்போ வந்துட்டு நான் தைரியமாக சொல்லுவேன், ஆல்ரெடி நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ ஆனால் இன்னொரு பேங்க்கு கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டாண்டர்ட் அதிலே ஏறி. இன்ஜினியரிங் டிகிரியை விட பேங்க் IBPS டஃபா? ஆமாம். இன்ஜினியரிங் என்ன மேஜர்? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கோடிங் டெக்னிக்கலாக எல்லாத்தையும் படிக்கிறது கம்பேர் பண்ணும்போது இஸ் டஃப் காம்படிஷனில். ஸோ காம்படிஷன் அது வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட 45 மார்க் எடுத்தால் போகிறோம். பட் இங்கே அப்படி இல்லை. வேகன்சிஸ் 1 தான் இருந்துச்சுன்னா கட் ஆஃப் பேசிஸ் 95 கூட மார்க் இருக்கலாம், பாஸ் மார்க்கு 100 இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு வேக்கன்சிஸ் மாதிரி கிடையாதுனால நீங்கள் இதுனா பாஸ் மார்க் கொஸ்டின் டஃப்பாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும். இங்கே அப்படி இல்லை. டஃப்பாக ஈஸியாக டிபெண்ட்ஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களால் சொல்ல முடியாது கரெக்டாக. மெயின்ஸ் லெவல் அட்டெம்ப்ட் எடுத்தீங்க? நான்லாம் நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 30+ 40 எக்ஸாம் ஏதாச்சும் எழுதியிருப்பேன். மெயின்ஸே ஒரு 20-25 போயிருப்பேன். இன்டர்வியூ ஒரு 3 இன்டர்வியூ போயிருக்கேன். ஸோ ஒரு ஹோப்போடு தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அகைன் ரிப்பீட் அப்படிங்கும்போது. ஆமாம் ப்ரோ, இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோன்னா அதுக்கு ஒர்த்தாக இருக்கணும்ல. ஒர்த்தாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வருஷம் எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கான். ஒரு வருஷம் பாஸ் பண்ணிட்டு போகிறவனுக்கு அதோட அருமை தெரியாது. ஒரு வருஷத்துலேயும் பாஸ் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அவங்கள ரிசைன் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா இதோட ஒர்த் அவங்களுக்கு தெரியாது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னா தெரியும். ஆரம்பித்த மாதிரியே தெரியல, நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, இது ஆஸ்பிரண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட பேஜ் சொல்லுங்கள், உங்களை கான்டாக்ட் பண்ணுறது. லிங்க்டன் ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்களா? லிங்க்டன் இல்லை ப்ரோ, லிங்க்டன் வச்சுருக்கீங்க? லிங்க்டன் ஐடி சொல்லுங்கள். குருபிரசாத்னு இருக்கும். குருபிரசாத். லிங்க்டன் யூஸ் பண்ணுறது இல்லை கவர்மெண்ட் செக்டரில் பெருசாக. இன்ஸ்டா தான் எல்லோரும் வச்சுருக்கோம். இன்ஸ்டா சொல்லுங்கள். இன்ஸ்டா இல்லை ப்ரோ. இன்ஸ்டாவே இல்லையா? அது டிஸ்ட்ராக்ஷன் தானே, சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன். ஆமாம், அதை கேட்கணும்னு நினச்சேன். எப்படி ஸோ இப்போ ஸ்க்ரோலிங் எல்லாருக்குமே ட்ரீம் ஸ்கூல் அதிகமாக இருக்குது, சோஷியல் மீடியாவில் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. இது எப்படி இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் அவாய்ட் பண்ணீங்க? நான் ஆக்சுவலாக போன வருஷம் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நான் அன்இன்ஸ்டால் பண்ணேன். இந்த பக்கத்தில் ஃபெயில் ஆன அதுக்கு முன்னாடியே அன்இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ ஒரு 10 days பிஃபோர் ரிசல்ட் வந்த அடுத்த நாள் தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஒரு 14 months இன்ஸ்டா யூஸ் பண்ணல. அது பெரிய டிஸ்ட்ராக்ஷன் சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெரியாமலே தன்னை அறியாமலே அதில் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஜஸ்ட் 5 minutes நோண்டலான்னு போவோம், அதிலே ஒரு 1 hour ஆகிடும். ஸோ
அதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்போ யூடியூப் டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா? யூடியூப் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, அது நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது. நாங்கள் முழுக்க படிக்கிறது அதில் தான் இருக்குது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். நேரம் பெர் டே எவ்ரிடே யூடியூப் யூஸ் பண்ணுவீங்க கன்சியூம் பண்ணுறது? ஆக்சுவலாக ஒரு 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் லேர்னிங்காக மட்டும். நம்மளுடைய ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு 1/2 hour மேபி. ஓகே, ஸோ இது என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹவ் நைஸ் டே. தேங்க்யூ ப்ரோ. மீட் பண்ணதில் சந்தோஷம். சந்தோஷம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.